நேர்களே, முடிவுக்கு வந்ததா ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான மோதல் என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அன்புமணி. தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். இந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே தைலாபுரம் தோட்டத்தில் மொத்தம் எவ்வளவு நேரம் நீடித்தது? அதன் பிறகு தற்பொழுது அங்கே வட்டாரத்தில் பேசிக்கொள்ளக்கூடிய பேச்சு என்ன செய்தியாளர் சந்திப்புக்கு பின்னாடி? புதுச்சேரி அருகே நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு நடைபெற்றது. 2024 விடை கொடுப்போம், 2025 வரவேற்போம். இந்த தலைப்புல நேற்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில அங்க பொதுக்குழு நடந்ததுங்க. அங்க நடைபெற்ற வார்த்தை மோதலுக்கு பிறகு இன்று தைலாபுரம் தோட்டத்திற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திக்க கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இங்க உள்ள வந்தாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே தைலாபுரம் தோட்டத்துல காத்திருந்தாங்க ஜி.கே. மணி, கட்சியுடைய தலைவர் ஜி.கே. மணி, அதே போல தலைமை நிலை செயலாளர் அன்பழகன், வழக்கறிஞர் பாலு, பாமக சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் டாக்டர் ராமதாஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்தாரு. உள்ள சுமார் 1 மணி நேரம் அவங்களுக்குள்ள பேசினாங்க. பேசி முடிச்சிட்டு வெளியே வந்து சற்று முன்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அதுல அவர் சொல்லக்கூடிய தகவல், எங்களோட கட்சி வளர்ச்சி, வருகின்ற சட்டமன்ற தேர்தல், அடுத்த கட்டமா இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு என்னென்ன போராட்டங்களை முன்னெடுக்க போறோம், இந்த தகவல்கள்லாம் உள்ள நாங்க அலசி ஆராய்ந்தோம். இது தொடர்பாக முழுமையா நாங்க வந்து பேசினோம். இது குறித்து விவாதமும் செஞ்சோம். இதுதாங்க உள்ள நடந்ததுன்னு சொல்லி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியில செய்தியாளர்கிட்ட சொல்றாரு. அடுத்த கட்டமா செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, இங்க பாருங்க, நேற்று மேடையிலே வந்து வார்த்தை மோதல் நடந்தது. அதுக்கு அவர் உடனே பதில் சொல்றாரு, எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி, காரசாரமான விவாதம் ஒரு ஜனநாயக கட்சியில இருக்கும், இதுதான் நேற்று நடந்தது, இதை பற்றி நீங்க யாரும் பேச வேண்டாம் அப்படின்ற வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு அவரு நேரடியா உள்ள போயிட்டாருங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா காலை முதல்ல ஏராளமான பாமக தொண்டர்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கு வெளியில காத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க, என்ன உள்ள தகவல் வெளியேற போது ஆர்வத்தோட வெளியில காத்துட்டு இருக்காங்க. இவர்கள் இந்த கட்சிக்குள்ள எந்தவித மோதலும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பது இங்க வெளியே காத்துட்டு இருக்கிற தொண்டர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, இது எங்கள் உள்கட்சி பிரச்சனை, இதுல யாரும் நீங்க எதுவும் பேச வேண்டாம் என்பதையும் தற்போது தகவலை தெரிவித்து மீண்டும் தனது தந்தை இருக்கும் அறைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ள போயிருக்க காட்சி தான் தற்போது பார்த்துட்டு இருக்கோம். ரைட், நன்றி கோபிநாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையேயான நேற்று நடந்த அந்த மோதல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. தற்போதைய சூழலில் அட்லீஸ்ட் அவர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்ன பதிவு செஞ்ச விஷயத்தை வச்சு அந்த ஒரு கன்க்ளூஷன் தான் வர முடியுது. மீண்டும் ஒரு முறை செய்தியாளர் சந்திப்பில் அன்புமணி பேசிய காட்சிகளை பார்க்கலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி, சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள், விவசாய மாநாட்டிற்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம். இந்த ஆண்டு எங்களுக்கு, வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் எங்களுடைய செயல் திட்டங்கள், அடுக்கடுக்காக போராட்டங்கள், மக்கள் விரோத ஆட்சி, இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம். அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கியிருக்கின்றோம். சார், நேற்றைய தினம் மேடையிலேயே அந்த உங்கள் கோவத்தை பார்த்து தான் இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை இருந்திருக்கு. அதாவதுங்க, எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில் நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான், எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால் இன்னைக்கு நாங்கள் வந்து ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சிங்க. சார், இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்டவர் உங்களோட உறவினர், அதுக்கு நீங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி
நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். அதே முடிவு இளைஞர் நன்றி, வணக்கம். பாமக பொதுக்குழு மேடையில் அன்புமணிக்கும் ராமதாஸிற்கும் இடையே ஏற்பட்ட அந்த வார்த்தை மோதலுக்கு தற்பொழுது அட்லீஸ்ட் தற்காலிகமாச்சும் ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தைலாபுரத்தில் நடந்த சந்திப்பை தொடர்ந்து சுமூகமாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருப்பதாக பாமக வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியாளரை சந்தித்து அவர் விளக்கமளித்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.